உங்க கஷ்டம் எவ்வளவு பெருசா வேணா இருக்கலாம், உங்க பேக்ரவுண்ட் எப்படி வேணா இருக்கலாம், அது முக்கியம் இல்லை. உங்க மனசு என்ன சொல்லுதுங்கிறது கேட்டு நடந்தா அதுதான் உங்களோட ரியல் பவர். வெல்கம் டு அவர் சேனல். என் பேரு ரேவதி. வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். வாழ்க்கையில என்ன நடக்குது, எதுக்கு நடக்குது, யாரும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு ரகசியம் இருக்கு. ஆனா ஒரு உண்மை மட்டும் உறுதி, நீ நம்புறத பிரபஞ்சம் கண்டிப்பா உனக்கு கொடுக்கும். இது ஒரு சாதாரண கதை மட்டும் கிடையாது, ஒரு பெண்ணோட வாழ்க்கையே மாத்தின உண்மையான பயணம். அந்த பெண்ணோட பேரு அரசி. நீங்களும் கவனமா கேளுங்க. அரசி மாதிரி உங்களோட வாழ்க்கையை மாற்றும் சத்தியம் இந்த கதைக்கு இருக்கலாம். அரசி கோவையை சேர்ந்த பெண். அவங்க அப்பா மந்த்லி சேலரி வாங்குற ஒரு நார்மலான பர்சன். அவங்க அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஆனா அவளுக்குள்ள ஒரு பெரிய கனவு. அவ தன்னோட சொந்த புடவை பொட்டிக்கு வைக்கணுங்கிறது தான். ஆனா அவன் வாழ்க்கை முழுக்க பயம். என்னால முடியுமா, என்னென்ன போதுமான பணம் இருக்குதா, நான் தோல்வி அடைஞ்சா என்ன பண்றது, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கலையும் அவளுக்குள்ள பெரிய பயமாவே இருக்கும். டெய்லி பிளான் பண்ணுவா, அடுத்த நாள் ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவா. மார்னிங் பிளான் பண்ணுவா, நைட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு தூங்கிடுவா. இதே மாதிரி அவளோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நைட்டு அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அப்ப யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தா. அப்ப யூடியூப்ல ஆட்டோ சஜஸ்ட்ல ஒரு வீடியோ வந்தது. நீ கேட்பதே பிரபஞ்சம் தரும். அந்த வரி அவளுக்கு ஏதோ ஸ்பார்க் மாதிரி இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அரசிக்குள்ள ஒரு வித்தியாசமான மாற்றம் வந்துச்சு. சரி, ஒரு முறைதான் நம்ம நம்பி செஞ்சு பார்க்கலாமே, என்ன ஆயிருந்து பார்த்துடலாம் அப்படின்னு ஃபைனலா ஒரு முடிவு எடுத்துட்டா. ஓகே, அந்த அன்னைக்கு நைட்டே போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு நோட்டை எடுத்து அதுல எழுதுனா, நான் என் புடவை பொட்டிக்கே திறக்க போகிறேன், அது என் வாழ்வில் பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு கண்ணை மூடி அதை உண்மையாவே நம்பி 10 நிமிஷம் அவன் மனசுல விசுவலைசேஷன் பண்ணி பார்த்தான். கடை எப்படி இருக்கும், கஸ்டமர்ஸ் எப்படி வருவாங்க, அவ எப்படி கஸ்டமரை வெல்கம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி திங்க் பண்ணி பார்த்தான். இப்ப நம்மளும் ஏதாவது புதுசா பிளான் பண்ணா அந்த நைட் ஃபுல்லு தூக்கம் வராது. என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம். இப்ப நம்ம நார்மலா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனாலே நம்ம எந்த ட்ரெஸ் போடலாம், அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா ஜுவல்ல என்ன போடலாம், அப்படி இப்படின்னு 1000 திங்கிங் பண்ணுவோம். அதுவே நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணா எவ்வளோ திங்க் பண்ணுவோம். அந்த மாதிரி அரசியும் திங்க் பண்ணாங்க. அந்த நைட் ரொம்ப சந்தோஷமா ஒரு புது நம்பிக்கையோட தூங்கினாங்க. அடுத்த நாளே அவளுடைய கசின் கால் பண்ணாங்க. அரசி, உனக்கு கடை வாடகைக்கு வேணும்னு சொன்னீங்கல்ல, அது இங்க இருக்கு, வந்து பாக்குறியா அப்படின்னு கேட்டாங்க. அவளுக்கு ஒரே அதிர்ச்சி. நான் நேற்று நைட்டு தான் எழுதினேன், அதுக்குள்ளேயே எனக்கான முதல் படி அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டான். சரின்னு சொல்லிட்டு அந்த நாள்லயே போய் கடையை பார்த்தான். கடை என்னமோ சிறுசாதான் இருந்துச்சு, ஆனா புடவை பொட்டிக்கு வைக்கிறதுக்கு பர்ஃபெக்டான பிளேஸா இருந்துச்சு. வாடகையும் அவள் நினைச்சதை விட குறைவா இருந்துச்சு. அவ இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவ இதை யூனிவர்ஸோட சிக்னல்னு நினைச்சா. அதிகமா எதுவுமே யோசிக்கல. இது யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுத்ததுன்னு அக்செப்ட் பண்ணிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டான். இதுதான் என் பொட்டிக்கு முடிவு செஞ்சுட்டு வந்துட்டேன். கடை பார்த்துட்டு வந்தாச்சு. அதுக்கான மெட்டீரியல்ஸ் வாங்குறது, டெக்கரேஷன் பண்றது, டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றது எல்லாமே அவளே அலைஞ்சு திரிஞ்சு ரெடி பண்ணி டயர்டா இருந்தா. அவனால தொடர்ந்து வேலை செய்ய முடியல. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு, நம்ம தவறா முடிவு பண்ணிட்டோமோ, பிரபஞ்சம் உண்மையா என் பக்கத்துலதான் இருக்குதா அப்படிங்கிற ஒரு டவுட்டோட அவ இருந்தா. ஆனாலும் அவ மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த மாதிரி டயர்டா இருக்கிறப்ப எல்லாம் தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக தனக்குள்ளேயே சொல்லிக்குவான், நல்லதுதான் நடக்குது, நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவளோட எனர்ஜி அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். மறுபடியும் புது நம்பிக்கை வரும். அவ பொட்டிக்கு ஓப்பன் பண்ண நினைச்சா அந்த வாரத்திலேயே அவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், 1 வீக் நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படியே அரசிக்கு கண்ணெல்லாம் கலங்கிடும். நான் உதவியே கேட்கலாம், ஆனாலும் யூனிவர்ஸ் அரேஞ்ச் பண்ணி தந்திருக்கு அப்படின்னு நம்பினான். 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி கடையை ஓப்பன் பண்ணிட்டாங்க. சின்ன சின்ன லைட் டெக்கரேஷன், பூக்களால அலங்காரம் பண்றது, தோரணம் கட்டுறது, அந்த மாதிரி எல்லா வேலையும் முடிஞ்சது. பொட்டிக்கு ஓப்பன் பண்ணியாச்சு. கனவு நிஜமாயிருச்சு. அதை பார்த்த அரசி கண்ணை மூடி ஒரு டீப் பிரீத் விட்டா. நன்றி பிரபஞ்சனே, நான் நம்பிருந்த நீ அப்படியே கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னான். அவளோட ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து அவளுக்கு அந்த அன்னைக்கு சப்போர்ட் பண்ணாங்க. முதல் 7 நாள்லயே, அதாவது ஒரு வாரத்திலேயே அவளுக்கு 7000 ரூபாய் லாபம் வந்துச்சு. அரசிக்கு இது சின்ன விஷயமே கிடையாது. அவ கனவு அபிஷியலா ஸ்டார்ட் ஆனதுனாலது. அடுத்த 30 நாள்ல ஒரு மாற்றம்.
ஏன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் அவளோட புடவையை வாங்கி ஃப்ரீயாக ப்ரமோட் பண்ணாங்க. அதை பார்த்தோன்னே அவளுக்கு நம்மளே இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணான். அவளுக்கு 10K ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. ஆர்டர்ஸ் நிறைய வந்தது. ஆல் ஓவர் இந்தியா அவள் டெலிவரி பண்ணான். அவளோட பொட்டிக்கை பற்றி லோக்கல் மேகசினில் ஆர்டிக்கல் வந்துச்சு. இதெல்லாம் பிளான் பண்ணவே இல்லை, தானாகவே நடந்துச்சு. இதை பிரபஞ்சம் தான் நடத்தி கொடுத்துச்சு அப்படின்னு அரசி புரிஞ்சுக்கிட்டான். நான் கேட்டதுக்கு யூனிவர்ஸ் எனக்கு வழி செஞ்சு கொடுத்துருச்சு அப்படின்னு மனசார நம்பினான். ஆனால் வாழ்க்கையில் ஒரு ட்விஸ்ட் இல்லைன்னா எப்படி? அதே மாதிரி இந்த கதையில் ஒரு ட்விஸ்ட். 2 மாதம் நல்லா போச்சு. 2 மாதத்துக்கு அப்புறம் சேல்ஸ் அப்படியே குறைய ஆரம்பிச்சுது. அவளுக்கு மனசு ஒடிஞ்சிருச்சு. 2 நாளாக கடைக்கே போகலை. 3ஆவது நாள் அவள் மறுபடியும் அந்த நோட்டை எடுத்து அதில் மறுபடியும் ஒரு வரி எழுதா. நான் வெற்றிகரமான பொட்டிக் ஓனர் அப்படின்னு எழுதான். அந்த வரி அவளை மீண்டும் மீண்டும் பார்க்க வச்சுட்டே இருந்துச்சு. நான் நம்புறேன், யூனிவர்ஸும் நம்புது அப்படின்னு சொல்லலாம். உடனே அவள் கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணான், ரீல்ஸ் அப்லோட் பண்ணான், கஸ்டமர்ஸ்க்கு ஆஃபர் கொடுத்தா. மறுபடியும் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு. ஒரு நாள் நைட்டு 11:45க்கு ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அது அவனோட ஆர்டர் வேல்யூ 45,000 சென்னையிலேருந்து வந்திருக்கு. அந்த ஆர்டர் அவள் கண்ணை அவனாலேயே நம்ப முடியல. அந்த ஆர்டர் கொடுத்தது யார் தெரியுமா? சென்னையிலேயே ஒரு பெரிய பிரைடல் ஸ்டுடியோக்காரங்க. அவங்களோட டிசைன் அவங்களோட பிரைடுக்கு தேவைப்பட்டுச்சான். அதுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ஆர்டர் அவர் பிஸ்னஸையே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. ஒரு நாள் கஃபேல உட்காந்துருக்கிறப்ப ஒரு பொண்ணு வந்து கேட்டாங்க, எப்படி உங்களால் மட்டும் இவ்வளோ பாசிட்டிவாக இருக்க முடியுது அப்படின்னு கேட்டான். அரசி சிரிச்சுட்டே சொன்னான், நான் கேட்டதெல்லாம் பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும், பிரபஞ்சம் நம்ம கனவை நிறைவேற்றும் முன்னாடி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும். அதில் நம்ம பாஸ் பண்ணணும்னா தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு சொன்னான். நீங்கள் நல்லது நினைச்சா நல்லது தான் வரும். பிரபஞ்சம் கேட்டவனா ஒருபோதும் கைவிடாது. நம்பிக்கை ப்ளஸ் முயற்சி, இதுதான் யூனிவர்ஸோட ரெஸ்பான்ஸ். நீங்கள் நம்பினா உங்கள் வாழ்க்கையும் மாறும். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு சின்ன ஒரு ஸ்பார்க் வந்ததுன்னா அந்த ஸ்பார்க்கை வச்சு உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் மாற்றுங்க. உங்கள் வாழ்க்கையும் இனிமேல் வேற லெவலில் இருக்கும். நம்புங்க, நல்லது நிச்சயமாக வரும். தேங்க்யூ ஆல்.